Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 13/8/2025. இந்த வீடியோவை மிட்நைட் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட் ரிலீஸ்டு பை சென்டாக் UG 2025. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போல் எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா டேஷ்போர்டில் போய் உங்களுடைய கொரீஸை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஏதாவது டாக்குமெண்ட் சரியாக அப்லோட் பண்ணலைன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு இப்போது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னா இது அலாட்மெண்ட் லிஸ்ட்டு கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஃபைனல் எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? அப்போது இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஆஸ் பர் த ஆல் இண்டியா கோட்டா MCC கொடுத்துருக்கிற அந்த கவுன்சிலிங் டேட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவுன்சிலிங் டேட் என்னமோ அதே டேட்டில் தான் உங்களுக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டும், அதாவது அலாட்மெண்ட் லிஸ்ட்டும் விடுவாங்க காலேஜ் வைஸாக. இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மெரிட் லிஸ்ட்டில் PDF-ஐ டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இதோடு சேர்த்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12ஆம் தேதிக்கும் 13ஆம் தேதிக்கும் நடுவில் நிற்கிறோம். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12, 2025 ஒரு 11 மணி சுமாருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டாக் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வீடியோவை 13ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் UG கோர்சஸ் ஃபார் த அகடமிக் இயர் 2025. இது திரும்பவும் சொல்கிறேன், இது அலாட்மெண்ட் லிஸ்ட்டு கிடையாது. இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி எல்லா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுடைய பெயர் இருக்குதா, நீங்கள் எந்த கோட்டாவுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதில் உங்களுடைய பெயர் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதற்கு முன்னதாக ஏற்கனவே சீட் மேட்ரிக்ஸ் 8/8/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோடு சேர்த்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருந்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எம்டியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ யாராவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற அந்த ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்தாலோ இல்லை டாக்குமெண்ட்டை சரியாக அப்லோட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சென்டாக் வெப்சைட்டில் போயிட்டு அதில் டேஷ்போர்டில் உங்களுடைய கொரீஸையும் நீங்கள் மெசேஜாக அனுப்பிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. SMS இது தொடர்பாக மாணவர்களுக்கும் அவங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் அவங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா சென்டாக் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது யாருக்கு? புதுச்சேரி மாணவர்களுக்கு, நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரி அவங்களுக்கு. பப்ளிஷ்ட் ஆன் 12/8/2025. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்டு NRI கோட்டாவில் போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வியூ பண்ணிங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, தமிழக மாணவர்களாகவோ அல்லது மற்ற மாநிலத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த PDF டவுன்லோட் ஆகும். மேனேஜ்மெண்ட் கோட்டா தெலுங்கு மைனாரிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கனாலும் அதுவும் நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு தான். கிறிஸ்டியன் மைனாரிட்டி அவங்களுக்கு தான். NRI அப்படிங்கிறது நீங்கள் NRI எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா
அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்கும். இந்த பிடிஎஃப்பில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை விடுபட்டிருந்தது அப்படின்னா உடனடியாக ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். சென்டாக்கினுடைய மெயிலுக்கும் மெயில் பண்ணுங்கள். டேஷ்போர்ட்லேயும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் விடுபட்டிருந்ததுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 106 பேஜ் இருக்குது. இந்த 106 பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ரோல் நம்பர், உங்கள் நீட் ஸ்கோரு, உங்களுடைய நீட் ஆல் இண்டியா ரேங்க்கு, அப்புறம் ரெசிடென்ஸ் அதர் ஸ்டேட்டா இல்லை பாண்டிச்சேரி கேண்டிடேட்டா, என்ன கேட்டகரி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஃபைனல் எலிஜிபிள் லிஸ்ட்டு. இது வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட்டு கிடையாது. அலாட்மெண்ட் லிஸ்ட்டாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு மேலே இந்த காலேஜினுடைய பெயர் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுடைய பெயர் இருக்குதா, எந்த காலேஜில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிட் ஆகிருக்குதா இல்லை பிடிஎஸ் அட்மிஷன் ஆகிருக்குதா அப்படிங்கிற தகவல்களெல்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை நீங்கள் சென்டாக் அப்ளை பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் சென்டாக் அப்ளை பண்ணல, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சென்டாக் புதுச்சேரிக்கு ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.